Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கி 12 நாட்களில் 42,000 மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடந்த 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பிறந்த நாளான மார்ச் 1ஆம் தேதி மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். அன்று முதல் இதுவரை 42,000 மாணவ மாணவியர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர். என்றாலும் கடந்த ஆண்டு 10 நாட்களில் 80,000 மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டனர். அதை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சேர்க்கை மந்தமாகவே நடைபெறுவதாக கூறப்படுகிறது. மாநிலம் முழுவதிலும் உள்ள 37,553 பள்ளிகளில் சேர்க்கை நடைபெறும் நிலையில் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் இலவச கல்வி சலுகையை பொதுமக்களிடம் அரசு விலக்கி வருகிறது. இதன் மூலம் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நாளை பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாளை மறுதினம் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கான நடவடிக்கையில் முழுவீச்சில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக பட்ஜெட் தொடர்பாக அமைச்சரவை கூட்டம், துறை வாரியான கருத்து கேட்புகள் நடத்தப்பட்டன. பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அதற்கு ஏற்றவாறு பட்ஜெட் அறிவிப்புகளை இடம்பெறச் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதேபோல நிறைவேற்றப்படாத திமுக தேர்தல் வாக்குறுதிகளை இடம்பெறச் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இது திமுக அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக கருதப்படுகிறது. எனவே அதற்கு ஏற்றவாறு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா மொரீஷியஸ் இடையே 8 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸ் சென்றிருந்தார். இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையே உள்ளூர் கரன்சி வர்த்தகம், கடல்சார் தகவல் பரிமாற்றம், சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு, சிறு குறு நடுத்தர தொழில்துறை விரிவாக்கம் உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்திய நிதி உதவியுடன் கடலுக்கு அடியில் பைப்லைன் அமைப்பது, ENT மருத்துவமனை கட்டுவது உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன. தமிழ்நாட்டிற்கு ஆலோசனை வழங்க மத்திய பாஜக அமைச்சர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். 2024ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட கல்வி திறன் பட்டியலில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேவேளையில் பிரதமர் மோடியின் குஜராத் மாநிலம் 18வது இடத்தில் உள்ளதாகவும், யோகி முதலமைச்சராக உள்ள உத்தரப்பிரதேசம் 19வது இடத்தில் உள்ளது என்றும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ஒடிசா மாநிலம் 27வது இடத்தில் இருப்பதாகவும் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். புதிய நிர்வாகிகளை நியமிக்கும் நடவடிக்கையை திமுக எடுத்துள்ள நிலையில் அது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளவும் கட்சியை அமைப்பு ரீதியாக மேலும் வலுப்படுத்தவும் திமுக புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் ராஜேஷ் என்பவர் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அவர் MP அப்துல்லாவின் ஆதரவாளர் என கூறப்படும் நிலையில் அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதனின் ஆதரவாளர்கள் மறியல் நடத்தினர். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவில் கலகம் ஏற்பட்டுள்ளதே இது காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. அதேவேளையில் நிலைமையை சமாளிக்க திமுக தரப்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் வரும் 19ஆம் தேதி ஆட்டோக்கள் ஓடாது என ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. 12 ஆண்டுகளாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும், ஓலா, யூபர் போன்ற நிறுவனங்கள் 1.8 கிலோமீட்டருக்கு 76 ரூபாய் வசூலிக்கின்றன என்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். மேலும் ஆட்டோக்களில் காவல்துறை சார்பில் QR கோடு ஒட்டப்பட்டு கெடுபிடி செய்யப்படுவதாகவும், இதை கண்டித்து வரும் 19ஆம் தேதி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஆட்டோ ஓட்டுநர் சங்க கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. தமிழக ஆளுநர் மாளிகை அறிவித்த காசி தமிழ்ச் சங்கம் அனுபவ பகிர்வு போட்டியின் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து காசி தமிழ்ச் சங்கத்தில் பங்கேற்பவர்களுக்காக காசி தமிழ்ச் சங்கம் அனுபவ பகிர்வு என்ற தலைப்பில் தமிழக ஆளுநர் மாளிகை கட்டுரை போட்டி ஒன்றை அறிவித்திருந்தது. இதற்கான கால அவகாசம் வரும் 22ஆம் தேதி வரை தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது.
அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் விஜயபாஸ்கர், அவரது மனைவி ரம்யா ஆகியோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு புதுக்கோட்டை சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆஜராகவில்லை. அவர்களின் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அடுத்த விசாரணையை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் வாடிக்கையாளர் சேவையின் போது இலவச தொலைபேசி அழைப்பில் இந்தியில் மட்டுமே பதில் அளிப்பதாக அன்புமணி கூறியுள்ளார். இது கண்டிக்கத்தக்கது என்றும் இது ஒரு நவீன இந்தி திணிப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழில் உரையாட வேண்டும் என தெரிவித்தால் மீண்டும் தொடர்பு கொள்வதாக கூறி அழைப்பு துண்டிக்கப்படுவதாகவும், இதை குறித்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழில் சேவை அளிப்பதை சமையல் எரிவாயு நிறுவனங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவது மத்திய அரசின் கொள்கை முடிவு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். சென்னையில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாங்கள் என்ன நாகரிகமற்றவர்களா? எங்களை பார்த்தால் அப்படி தெரிகிறதா? இப்படி சொல்பவர்கள்தான் நாகரிகம் இல்லாமல் தமிழர்களை விமர்சிக்கிறார்கள் என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றும், தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துவது மத்திய அரசின் ஒரே பேட்டர்ன் என்றும், இதை அவர்கள் ஒரு கொள்கை முடிவாகவே வைத்துள்ளார்கள் என்றும் கூறிய துணை முதலமைச்சர், மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் எங்கள் நிலைப்பாட்டை தொடர்ந்து பகிர்ந்து வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சிதம்பரம் கோவில் தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபை மீது ஏறி பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ள போதிலும் அதற்கு எதிராக தீட்சிதர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக தீட்சிதர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என தீட்சிதர்கள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி இளம்திரையன் வழக்கை ரத்து செய்ய மறுத்து மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறார். மேலும் கனக சபை மீது ஏறி தரிசனம் செய்ய முயன்ற பக்தரை சாதி பெயரை சொல்லி திட்டிய தீட்சிதர் மீது தொடரப்பட்ட வழக்கையும் ரத்து செய்ய முடியாது என நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. சென்னையில் ஏசி உள்ளிட்ட அனைத்து மாநகர பேருந்துகளிலும் மாதந்தோறும் 2000 ரூபாய் கட்டணத்தில் பதிவு பயணம் செய்யும் புதிய திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தை ஜூன் மாதத்தில் இருந்து அறிமுகம் செய்ய மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருக்கிறது. தற்போது ஏசி தவிர்த்து மற்ற பேருந்துகளில் 1000 ரூபாய் செலுத்தி மாதந்தோறும் பயணிக்கும் திட்டம் அமலில் உள்ளது. அல்லு அர்ஜுனை வைத்து இயக்கும் படத்திற்கு அட்லி சொன்ன பெரிய பட்ஜெட்டை பார்த்து சன் பிக்சர்ஸ் சத்தமில்லாமல் ஒதுங்கிவிட்டதாம். அடுத்ததாக இப்படத்தை அல்லு அர்ஜுன் தில் ராஜுவிடம் எடுத்துச் செல்ல அட்லியும் 100 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டுள்ளாராம். அட்லியின் குருவால் சுமார் 150 கோடி ரூபாய் வரை இழந்துள்ள தில்ராஜு எப்படி மீண்டும் இவ்வளவு பெரிய பணத்தை கொடுப்பதென யோசிக்கிறாராம். அட்லியின் சம்பளமே 100 கோடி என்றால் அவரது படம் எத்தனை கோடி இருக்கும் என ரசிகர்கள் வாய்ப்பிழக்கின்றனர். தங்கத்தின் விலை மீண்டும் உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 440 ரூபாய் உயர்ந்து 64,960 ரூபாய்க்கும், கிராமுக்கு 55 ரூபாய் உயர்ந்து கிராம் 8,120 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.